ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். தேவைப்படும் இடத்தில் கோபம் தேவை. எல்லா டைம்லேயுமே அன்பாகவே இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அப்போது கோபமே படக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இல்லைங்களா? அதாவது தேவைப்படுகின்ற சமயத்தில் கோபம் தேவை. அவர்களின் நலன் கருதி நாம் கோபப்படுவதினால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்கின்ற பொழுது அந்த கோபம் அந்த டைமில் வேணும். சரிங்களா? இப்போ நாம் கோபப்பட்டு பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு வைங்களேன். அப்போது அந்த இடத்துல கோபம் என்பது தேவை. ஆனால் அதையே பொழுதுபோக்காக வச்சுக்கக்கூடாது. எப்பயுமே டைம் பாஸ்க்காக கத்தி கத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டே கோபப்பட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? கோபப்பட்டு பேசிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்முடைய உடல் பாதிக்கப்படுகின்றது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன். உடம்பு சரியில்லாதப்ப டேப்லெட் எடுத்துக்குவோம் இல்லைங்களா? தினமுமே எடுத்துக்குவோமா? இல்லையா? அதுபோல் கோபம் என்பது தேவைப்படுகின்ற இடத்தில் கோபப்படுவது முக்கியம். சரிங்களா? பொழுதுனைக்கும் அதே வேலையாக தான் வச்சுக்கக்கூடாது. அன்பை காட்டணும். ஏன் பகவான் மெயினாக அன்பை காட்டணும்னு சொல்லிகிட்டே இருக்காதுன்னா, ஜீவகாருண்யம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா பிற ஜீவனின் நலன் கருதி நாம் செயல்படுதல். சரிங்களா? அப்படி பண்ணும்போது பகவானுக்கு அது ரொம்ப பிடித்தமானது. நாம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே அப்படியே ஆனந்தமாக இருக்கும். இப்போ நம்மளோட நலன் கருதி ஒவ்வொன்றும் செய்யாமல் மற்றவர்களின் நலன் கருதி ஒவ்வொன்றும் செய்யும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரொம்ப மனசுக்குள்ள அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, ஆன்மா ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அப்போது பகவான் ரொம்ப அந்த டைமில் தான் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ பகவானோட அருளை நாம் வாங்க வேண்டியது மிக மிக அவசியம். பகவானோட அருள் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாத்துக்குமே பகவானோட அருள் உண்டு, இல்லாதவங்க கிடையாது. திரும்ப இன்னும் மேலே மேலே பகவான்கிட்ட இப்போ எப்படி பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லைங்களா? அதை போல் நாமளும் பகவான்கிட்ட நல்ல பிள்ளைங்க அப்படின்னு பேர் வாங்கணும் இல்லைங்களா? மேலே மேலே அப்போ தானே அருள் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எப்பயுமே அன்பு கருணை இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவானுக்கு அது ரொம்ப பிடித்தமானது. சரிங்களா? இப்போது தாய் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட எப்பயுமே அன்பாக மட்டும் இருப்பாளா? இல்லையா? சில டைமில் கோபப்படுவோம். ஏன்? பிள்ளைகளின் நலன் கருதி கோபப்படுவோம். அந்த டைமில் கோபப்படலைன்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால இல்லைங்களா? அதை போல் நாமுமே பெரியவங்களாக இருந்தாலும் எந்த இடத்தில் கோபம் தேவையோ அந்த இடத்தில் கோபத்தை பயன்படுத்த வேண்டும். அது அவர்களின் நலன் கருதி நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கோபத்தை காட்டுறோம் அப்படின்னா அதில் தவறே கிடையாது. சரிங்களா? ஆனால் அதையே டைம் பாஸாக வச்சுக்கக்கூடாது. இப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மெயினாக எல்லாத்துக்குமே பார்த்து இன்றைக்கி விடிஞ்சிடுச்சு நைட்டுங்கிறதுக்குள்ளே நாம் இன்றைக்கி நாம் யாருக்கு என்ன உதவி பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்காக மட்டும் நாம் உழைத்தோமா, இல்லை பிறர் நலன் கருதியும் நாம் உழைத்தோமா, மற்றவர்களுக்காக நாம் உதவி செய்தோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். தினமுமே ஏதாவது தானம் செஞ்சோமா இல்லையா, இல்லை மற்றவர்களுக்காக நாம் எதையாவது நாம் உதவி செஞ்சோமா இல்லையா அப்படி நாமளே தினமுமே நம்மளுக்கே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
இல்லை நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் செஞ்சோம், நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் செஞ்சோம் அப்படின்னா அது ஒத்துக்கப்படாது. சரிங்களா? நம்ம ரிலேஷன் விட்டுட்டு மற்றவங்களுக்காக நாம் எதையாவது செஞ்சோமா இல்லையா, சின்ன உதவியாவது செஞ்சோமா இல்லையா அப்படின்னு நாம் நம்மளையே நாம் கவனிச்சுக்கணும். சரிங்களா? அப்படியெல்லாம் பண்ணும்போது தான் பகவான் மனசில் இடம் பிடிக்க முடியும். பகவானோட மனசில் இடம் பிடிச்சி பகவானோட செல்ல குழந்தைங்கள ஆயிட்டோன்னு வைங்களேன், எதுக்குமே பயப்பட தேவையில்லையே. பகவானோட அதில் நம்ம வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பகவான் மனசில் இடத்த பிடிக்கணும். இடத்த பிடிச்சி பகவானோட பிள்ளைகளாக ஆகணும். ஆயிட்டு பகவானோட அதில் வாங்கிட்டோன்னு வைங்களேன், பகவான் என்ன பண்ணுவார்? அவரே ஒன்று ஒன்றும் பார்த்து வழி நடத்தி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு நம்மளை வாழ்க்கைன்ற அந்த பயணத்தில் பகவானே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அப்போது நாம் பகவான் பின்னாடி பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? எந்த இடத்துல கல் முள், எந்த இடத்துல பள்ளம் மேடு, அதெல்லாம் பார்த்து தாண்டி தாண்டி கூட்டிகிட்டு போயிடுவார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பகவான் வழிநடத்தல் இருக்கும்போது கூட நம்மளுக்கு எதுவுமே ஆகாதா, எல்லாத்துலேருந்து தப்பிச்சிக்கலாமா அப்படின்னா எப்படி தப்பிக்க முடியும்? அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கர்மாவை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அது இத்தாசோடு இல்லாமல் இவ்வளோண்டா போயிடும். சரிங்களா? பெருசாக இல்லாமல் சின்னதாக போயிடும். இப்போ அடிபட்டு ரத்தம் அதிகமாக வரத்துக்கும் சும்மா முள்ளு குத்தி கொஞ்சமாக ரத்தம் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அதை போல் அந்த அந்த கர்ம வினை என்பது சிறிய அளவில் மாற்றிடுவாங்க. இப்போ பகவானை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், பகவான் என்ன பண்ணுவார்? ஒரு குருவை நம்மளுக்கு அனுப்பி விட்டு இவங்களை வழி நடத்தப்பா, இவங்கள் மனதை தூய்மைப்படுத்து, இவங்க விடாமல் என்னை கும்பிட்டுட்டே இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மனதை தூய்மைப்படுத்து, இவர்களை வழிநடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுவார். சரிங்களா? அப்போ நம்மளோட குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுபடி நாம் நடந்துக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன், அந்த கர்ம வினை என்பதே குறைக்கப்படும். இப்போ இந்த இதில் எந்த தவறுமே நாம் செய்யலப்பா, ஆனால் ஏண்டாப்பா நம்மளுக்கு மேலே 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 ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்போது அவங்களுக்கு என்ன பதில்னா, எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா பழைய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? என்னப்பா இது எல்லாத்துக்குமே பழைய கர்மா பழைய கர்மான்னா இப்போ என்ன தான் பண்ணோம், இப்படி அனுபவிக்கணுமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க இல்லைங்களா? நாம் என்ன பண்ணோம், எதுக்காக இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த கொஸ்டின் உண்டு இல்லைங்களா? அப்போது அதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய கர்மா பூர்வ புண்ணிய பாவ புண்ணியந்தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப நாம் அதை சேர்த்திக்கலாமா, இல்லை அந்த கர்மாவை நாம் குறைச்சிக்கிட்டே வரலாமா? நாம் தானே முடிவு பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் பார்த்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்பா நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், பகவான் நம்மளுக்கு பகவான் சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை பகவானே முன்னிருந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துடுவார். சரிங்களா? நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே, பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோமா, பகவான் பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவோமா, இல்லை நாமளே சுமந்துட்டுருக்கலாமா? நாம் தான் பார்க்கணும், நாம் தான் யோசிக்கணும். சுமந்துட்டே இருந்தோன்னு வைங்களேன், மனசு என்னத்துக்கு ஆகும்? எப்படி தாங்கும் அந்த மனது? சுமை சுமை தாங்கியாட்டம் எல்லாத்தையும் நம்மளோட துன்பத்தையே கஷ்டத்தை எல்லாத்தையுமே நாமளே சுமந்துக்கிட்டே இருந்தால் அந்த மனமானது என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம செயலில் ஒன்று நடக்குதா, இல்லை பகவான் செயலில் ஒன்று நடக்குதா? பகவான் செயலில் நடக்குது. அப்போ நாம் ஒவ்வொன்றுத்துக்கும் டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதாவது நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா?
அப்பயே நாம் அவ்வளோ டென்ஷன் ஆகி ஏன் உடம்பு கெடுத்துக்குவானே? உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ், ரசித்து ரசித்து வாழ பழகு அப்படின்னு சொல்கிறாங்க பகவான். அதை பண்ணுறோமா? அதெல்லாம் பண்ண மாட்டோமே. எங்களுக்கு எது கொடுக்கலையோ அது எல்லாம் ஏப்பா அதை கொடுக்கல, இதை ஏப்பா கொடுக்கல, அதை ஏப்பா கொடுக்கலன்னு கேட்போமே ஒழிய நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோமா? இல்லையே, நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லையே, இல்லைங்களா? எது கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுண்டு அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தான் திரும்ப மேலே மேலே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாமா கொடுத்ததுக்கு? சொல்லிட்டு சந்தோஷத்தை தயவு பண்ணி வெளியே தேடாதீங்க, உள்ளுக்குள்ளே தேடுங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் நாம் கடைப்பிடிப்போம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.